அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினொன்று 6/2015 வைகாசி 28 வியாழக்கிழமை. தசமி திதி இரவு 3:41 வரை. பின்பு ஏகாதசி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரமானது பகல் 11:27 வரை. பின்பு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. மதியம் 1 மணி முதல் 1:30 வரை. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது சுகவாழ்வு சொகுசு வாழ்வை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் சூரியன் செவ்வாய் 2 இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு செலவுகள் விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நற்பலன்களை எளிதில் அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் கேது இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரனும் 3 இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பணவரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது, பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களே நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்றிருப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் பிள்ளைகளால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக பூரிப்பு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தை செலுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருந்தாலும் சந்திரனானவர் 6 இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது மட்டும் கவனமாக செயல்பட்டால் மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். 9இல் சுக்கிரனும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக லாபங்கள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் கூட விலகி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். 10இல் ராகு இருப்பது கூட தொழில் ரீதியாக லாபத்தையும் அனுகூலத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது
மிக மிக உத்தமம்.